நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மிதுன ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? மிதுனம் அப்படின்னாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்கில் என்ன தெரியுமா? கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன்றது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்க்கும் எடுத்துகிட்டு போக முடியும், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்க்கும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நிறைய குதூகலமான மாதம் பல ரூபத்தில் இருக்குது. சில விஷயம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த சில விஷயம் என்னன்றது உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தடவை உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தின் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய கம்யூனிகேஷனில். சரி, அது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாப்பி விஜயதசமி அண்ட் ஹாப்பி என்ஜாயபிள் தீபாவளி. ஸோ இப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது பார்க்கும்போது, ஃபினான்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கே குரு தான். விரயஸ்தானத்தில் குரு இருக்கார், ஆனால் அவர் வக்கரம் பெறார். அதே மாதிரி உங்கள் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்போ எம்டியாக இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வரார். நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும் உங்கள் மிதுனத்திலேயே உட்கார்ந்துருக்கார். அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு டிராவல் பண்ணுறார். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய வார்த்தைகளில். அங்கே வெறுப்போ கோபமோ ஏற்பட்டால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு பாயிண்டாக இருந்தாலும் புரிய வைத்தல்ன்ற நிதானம் மட்டும் வேணும். அந்த செவ்வாய் உங்களை சீண்டினாலும் உங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டியை கொண்டு வந்துருங்க. ஏன்னா 3ஆம் வீடு அப்படின்றது சூரியனுடைய வீடு. அவர் 17ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்லேயும் பிறகு 5ஆம் வீட்லேயும் இருப்பார். அப்போது நீங்கள் நல்லது பண்ணுறதா நினச்சி வார்த்தைகளை விட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்குமே நெகட்டிவ் சென்ஸ் வந்துடும். உங்களுக்கும் ஃபேமிலியில் மனைவி, கணவர், குழந்தை அப்படின்ற சப்ஜெக்டும் உங்கள் குழந்தைகளே உங்களை மதிக்காமல் நீங்களே பண்ணிக்குவீங்க. என்னதான் இருந்தாலும் இப்படி பேசியிருக்க கூடாதுப்பா, டூ பேடுப்பா நீங்கள் சொன்னது, அம்மா உங்கள் வார்த்தையை விட்டீங்க பாருங்க, அது மனசு தாங்கலைம்மா, மன்னிக்கவே முடியாது அப்படின்னு உங்கள் குழந்தைங்க சொன்னால் எப்படி பெற்றோர்களால் தாங்க முடியும்? அப்படிப்பட்ட வார்த்தைகள் நீங்களே நினைச்சாலும் எப்பயுமே நாக்குக்கு நரம்பில்லை. ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா திரும்பி வாரி அள்ள முடியாது. மன்னிப்புகள் கேட்டாலும் சொன்ன வார்த்தை சொன்னது தான். இப்போ நான் சொல்கிற விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு விஷயத்தை மட்டும், ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரெயினுக்கு எடுத்துட்டு போய் நீங்கள் மனசில் அதை நீங்கள் கேட்பீங்களான்றது ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு பிறகு சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த மாதத்தை நகட்டிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த வார்த்தை, கோபம், வெறுப்பு, எதிரிகளை சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தெள்ளன் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒன்று தவிர மற்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 4ஆம் வீட்டில் சூரியன், புதன், கேது. புதன் 10ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். ஆனால் 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் 5ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அதுவும் அவ்வளவு திருப்திகரமான ஒரு நிலையில் இல்லை. புதன் இஸ் அ பர்சன் ஆஃப் கம்யூனிகேட்டருங்க. ஸோ நீங்கள் ஜாலியாக ஒரு விஷயம் சொன்னால் கூட யாருடைய மனசும் புண்படுத்தலாம். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எங்கே ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்க. அப்போ ஒருத்தர் சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு, என்னப்பா 2ஆவது பந்தியில் உட்காந்து சாப்பிட்டியா அப்படின்னு ஜாலியாக கேட்க போய் அது அவருக்கு நெஞ்சில் குத்துற மாதிரி ஒரு கான்செப்டை போயிடும். ஸோ அதனால சொன்னேன், திங்க் ட்வைஸ் அண்ட் தென் ப்ரனவுன்ஸ் அப்படின்றதும். அதிகப்படியாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா? எது எடுத்தாலும் அழகான ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைலி அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கும், அதை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டிங்கனாலே போதும். வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் நெகட்டிவாக போயிட வேண்டான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இது இப்போ ஒரு தொழில் ஃபினான்ஸ் ரீதியாக நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணவா, என்ன சார் இது கூட நீங்கள் பண்ணல? ஆமாம் சார், அப்படி தான் சார் டிலே ஆகும், 2 நாள் கொடுத்தா என்ன சார் ஆகிடும் அப்படின்னு மட்டும் இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஜாப்லேருந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பெரிய நெகட்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஏன்னா அந்த செவ்வாய்
2ஆம் வீட்டுக்கு மாறும்போது உங்களுக்கு 20ஆம் தேதி, அதே 17ஆம் தேதி சூரியனும் அங்க வந்துடுறார். நான் ஏன் இந்த ரீசன் சொல்றேன் அப்படின்னா, சூரியன் செவ்வாய் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகாரத்தினுடைய பிளானட்ஸ். அவங்கள சீண்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அந்த காலத்தில் வாய்க்கால் தகராறுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் எது எடுத்தாலுமே பெரிய தகராறாக போகுது. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தை தானே பார்க்குது, 11ஆம் வீட்டை பார்க்குது இல்லையா? அதனால உங்களுடைய மூத்த சகோதரர்கள்ட்ட கூட இது மிகப்பெரிய பிரச்சனையாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, குடும்பம் பாண்டேஜ் தாங்க லைஃப். அந்த பாண்டேஜில் பிளவுன்னு வந்ததுன்னா சந்தோஷமாக நிம்மதியாக சாப்பிட முடியாது. அப்போ ஆரோக்கியன்றது என்ன ஆகும்? மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். ஹெரிடிட்ரி சம்மந்தமாக சுகர், ப்ரெஷர், தைராய்டு இதெல்லாம் இருக்கும்போது, ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும் போது அதெல்லாம் பெரிய லெவலில் போய் வெடிக்குது இல்லைங்களா? அப்படிப்பட்ட விஷயத்துக்குள்ள ரொம்ப பிரச்சனைக்குள்ள மாட்டிடுவீங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீடு குரு, அந்த குரு விரைய ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ என்னாகும்னா சின்ன ஒரு வார்த்தைக்காக பெரிய செலவுக்குள்ள மாட்ட வேண்டிய ஒரு அமைப்புக்குள்ள மாட்டிடுவீங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே சூப்பராக இருக்குங்க, பயப்பட வேண்டியதில்லை. எப்படி சூப்பர் அப்படின்னு சொல்கிறேன்னு தெரியுமா? சரி, 5ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் இருப்பார் 12ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் யார் வரார்? 17ஆம் தேதி சூரியன் வரார். அந்த சூரியன் 20ஆம் தேதி மாறுற செவ்வாயினால் பார்க்கப்படுறார். செவ்வாயும் நீச்சம், சூரியனும் நீச்சம். அப்ப நீச்சம் இன்டு நீச்சம் இஸ் கால் ராஜ யோகங்க. இதுக்கு பல பழமொழிகளே இருக்கு. நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசன் ஆவான் அப்படின்றது சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீச்ச பங்க ராஜ யோகம்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லாமே நம்மளுடைய மேக்ஸ்ல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்லையா? அப்ப அந்த பிளஸ் வந்து செவ்வாய் சூரியனால வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? போராட்டம் எல்லாம் பொடி ஆயிடுங்க. அதுக்கு வேண்டிய ஒரே ஒரு டெக்னிக் என்னன்னு பல தடவை சொல்லிட்டு திரும்பி சொல்லக்கூட விரும்பல. பட் ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க. சரி, எந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்? வெயிட் பண்ணுங்க, லாஸ்ட்ல சொல்லுவேன். அந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை பல ரூபத்தில் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? என்னென்னா, யாரெல்லாம் லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணணுமோ அவங்கெல்லாம் ரெனியூவல் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ் மூவே ஆகலை, ரெஜிஸ்டர் பண்ணவே முடியல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சு போயிருக்கலாம், அதுக்கு பட்டா போடவே முடியல. இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமாக என்னென்ன மூவ் ஆகாமல் இருக்கோ அதெல்லாம் இப்போ நீங்கள் எப்போ உடனே கிடையாது, 20ஆம் தேதிக்கு பிறகு. ப்ளீஸ் நோட் த பாயிண்ட். இதெல்லாம் தான் வந்து நீங்கள் மாத பலன் பார்க்கறதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போ வந்து ஸ்டார்டிங்கே அக்டோபர் மாதம் சொல்லிட்டாங்களே மேடம் நான் போகிறேன் அப்படின்னா நடக்காது. 20ஆம் தேதிக்கு பிறகு கவர்மெண்ட் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து ஸ்டெப்ஸும் உங்களுக்கு ஃபேவரபிளாகவே இருக்கும். ஸோ அந்த 17 சூரியன் தான் வராரு. 20ஆம் தேதி மேலே செவ்வாயினுடைய பார்வை படும்போது நீங்கள் அனைத்து ரூபத்திலையும் சூரியன் என்ன லீடர்ஷிப். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், கவர்மெண்ட் சம்பந்தமாக அந்த ப்ரமோஷன் அப்ளை பண்ணி வேண்டிய இடத்துக்கு போகணும். இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய் நிறைய போராட்டமாக இருக்குது. அந்த போராட்டத்துக்கு ஒரு லாயர் மூலிமா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஏதாவது பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் குழந்தைகளுக்கும் நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு கான்செப்ட் ஏற்படும். சரி, இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஸ்தானத்தில் குரு இருக்காரு இல்லையா? அந்த குரு உங்களுடைய 6ஆம் வீட்டையும் பார்க்குறாரு இல்லையா? அப்போ சித்தர் வழிபாடு, மகான்களுடைய வழிபாடு உங்களுக்கு நிறைய ப்ளஸ். சூரியன் செவ்வாய் அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் வழிபாடுகள் பண்ணுங்க. உங்களை நிதானமாக்கிக்கிறதுக்கு சின் முத்ரால ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 minutes நீங்கள் உட்காருங்க. ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்களுக்கு வர மாதிரி யாருக்குமே வராது. ஸோ அதில் பல ரூபத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரி, அந்த சந்திராஷ்டம நாட்கள் எப்போன்னு சொல்ல போகிறேன், நோட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. 11ஆம் தேதி காலையில் 11:41 AM இருந்து 13ஆம் தேதி 3:44 சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, மன சஞ்சலம் பெரும் விதத்தில் வந்துடும். ஸோ வார்த்தைகளை மட்டும் அடக்கி வாசிங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. ஓகே, குட் லக். நன்றி, வணக்கம்.